தமிழ் சினிமாவுல எப்போதுமே சர்ச்சைகளுக்கும் விவாதங்களுக்குமே பெயர் போன இயக்குனர்னா அது மோகன்ஜி. சமூக பின்னணி மற்றும் வரலாற்று கதைகளை மையமாக வைத்து இவர் எடுக்கும் படங்கள் எப்போதுமே சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கும். அந்த வகையில கடந்த ஜனவரி 23 உலகம் முழுக்கவே 400க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல பிரம்மாண்டமாக வெளியானது திரௌபதி 2. பொதுவாக ஒரு புதிய திரைப்படம் வெளியாகும் போது மற்றும் ஒரு புதிய படத்துடன் மோதுவது வழக்கம்தான். ஆனா இங்கு நிலைமை தலைகீழாக மாறியிருக்கு. 13 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான நம்ம அதிர்ஷ்டருடைய மங்காத்தா திரைப்படம் அதே ஜனவரி 23 தமிழகம் எங்குமே மறுவெளியீடு செய்யப்பட்டது. தற்போது தமிழகத்துல ரீரிலீஸ் கலாச்சாரம் உச்சத்துல இருப்பதால திரையரங்குகள் அனைத்துமே ஏகே ரசிகர்களுடைய கொண்டாட்டத்தால நிரம்பி வழிஞ்சது. இதனால புதிய படமான திரௌபதி 2 படத்திற்கு கிடைக்க வேண்டிய முக்கியத்துவமும் திரையரங்க ஒதுக்கீடுமே பெரிய அளவுல பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த சூழல் குறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வேதனையுடன் பதிவிட்டுள்ள மோகன்ஜி அவர்கள் சில முக்கியமான உண்மைகளையுமே ஷேர் பண்ணிருக்காரு. அதுல திரௌபதி 2 படத்திற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு இருந்த போதிலுமே மங்காத்தா படத்தை அதீத வரவேற்பால எங்களால அதன் முன் நிற்க முடியல அப்படின்னு வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்காரு. மேலும் இந்த படம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாக வேண்டியது அப்படின்னும் திரையரங்க பற்றாக்குறை காரணமாக ஒரு வாரம் தள்ளி ஜனவரி 23 வந்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் மங்காத்தா படத்துடைய கூட்ட நெரிசலால தன்னுடைய படத்தை பார்த்த ரசிகர்களுடைய கருத்துக்களை சரியாக பதிவு செய்ய முடியாமல் போனது தனக்கு பெரும் பின்னடைவு அப்படின்னு பேசியிருந்தார். ஒரு பக்கம் இயக்கியவர்களை புகழ்வது போலவும் இன்னொரு பக்கம் இகழ்வது போலவுமே இவர் பேசியிருப்பது ஒரு சில தல ரசிகர்களை கோபப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆகையால இவரை தற்போது சமூக வலைத்தளங்கள்ல சம ட்ரோலுமே பண்ணிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.